ப்ளூ கலர் நரம்பு. இந்த நரம்பு இப்படி என்னதுனாக்கி இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் லென்த்து கம்மியாக போகும். ஆனால் லைஃப் ஒரு 5 வருஷம் லைஃப் வரும். அதனால சிலவங்க இதை விரும்புவாங்க, இதை எடுத்துகிட்டு போவாங்க. இதே நரம்பு வளனா என்ன புரியல எனக்கு. மற்றவங்களுக்கு இந்த என்ன அது வந்து லைலானு. அந்த வளத்தை வந்து லைலானு முதல்ல நூல் மாதிரி இருக்கும். சிலவங்க வந்து நரம்புல கேட்பாங்க, நரம்புலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து அரேஞ்சு வளர்ப்பதுங்க. அரேஞ்சுனாக்கி இதில் வந்து நம்ம பாம்பு எதுவுமே உள்ள நுழையாது. நம்ம இந்த மீன் குட்டைக்கு வந்து சுற்றி கட்டுவாங்க. அந்த பாம்பு, ஆமை, ரெண்டாவது நண்டு எதுவுமே உள்ள நுழையாமல் இருக்குது. இது பாதுகாக்கும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு 2 வருஷம் லைஃப் வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது அரேஞ்சு. இது வந்து புது வலைண்ணே. நீங்கள் புது வலை கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு புது வலை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். வேறு விவசாயத்துக்கு தேவைனாலும் சரி, இல்லை ஸ்கூல் கிரவுண்டு, இல்லை ரெண்டாவது வாலிபால், நம்ம எல்லா கிரவுண்டுக்குமே நம்ம இதை ரெடி பண்ணி அவங்க பால் வெளியே போகிற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இது நம்மகிட்ட என்ன சைஸ் வந்து வளைய இருக்குங்க? அரேஞ்சில் இருந்து 4 இன்ச் வரைக்கும் இருக்குதுங்க. நம்ம என்னென்ன சைஸு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். என்னென்ன பர்பஸுக்கு தேவை அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாலும் நம்ம அனுப்பி விட்டுருவோம். இப்போ விவசாயத்துக்கு தேவைப்படுதுன்றீங்க, என்ன மாதிரி விவசாயத்துக்கு தேவைப்படாது? இப்போ நெல் விவசாயம் பண்ணுறாங்க, வேற மற்ற வாழை, தென்னை, என்ன பர்பஸ்னா ஆடு மாடு உள்ள நுழையாமல் இருக்கிறது நம்ம பண்ணி கொடுக்கலாம். என்ன சைஸு கேட்குறாங்களோ கொடுக்கலாம். புது வலை வாங்க போனீங்கன்னா கிலோ வந்து 650 ரூபா அந்த ரேஞ்சு வருது. இப்போ பழசுங்க மச்சில் நம்ம 150 ரூபா, 120 ரூபா, 100 ரூபா இந்த ரேஞ்சிலே கொடுத்துருவோம். அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதிக அமௌண்ட் போகாது. மீனவர்களுக்கு தேவையான வலை. இப்போ வந்து அவங்க புதுசாக வாங்க போகிறவங்க வந்து ரேட் அதிகமாக வருதுன்னு நம்மகிட்ட வராங்க. நம்ம சேனல்ஸில் நல்ல அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம். வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர், உங்கள் கம்பெனி நேம், இது எங்கே லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பார்த்துடுங்க. கொள்ளிடம் யூனியன் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம இடம். ட்ரிபிள் இ வலை ட்ரேடர்ஸ் கம்பெனி பேர். கம்பெனி பேர் சார்? ட்ரிபிள் இ ட்ரேடர்ஸ். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த ஃபீல்டை ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ யூடியூப்பில் நம்ம இதை முறையாக போடுறோம். நல்லா சரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் போட்டுட்ருக்குறோம். நம்மக்கிட்ட என்ன சைஸ் வந்து வளைங்க இருக்குங்க? அரேஞ்சில் இருந்து 4 இன்ச் வரைக்கும் இருக்குதுங்க. நம்ம என்னென்ன சைஸு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். என்னென்ன பர்பஸுக்கு தேவை அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாலும் நம்ம அனுப்பி விட்ருவோம். ஓகே. இது என்னென்ன பர்பஸுக்கு தேவைப்படுங்க மெயினாக? ஆனால் கோழி பண்ணை, மீன் பண்ணை, வேறு வந்து மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். விவசாயத்துக்கு வேலி அமைக்கிறதுக்கு இப்போ பென்சிங்லாம் போட்டாக்கி அமௌண்ட் நிறையா வருங்கிறனால இதை தான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு எந்தெந்த சைஸில் கேட்குறாங்களோ நம்ம கொடுத்து விட்ருவோம். இப்போ விவசாயத்துக்கு தேவைப்படுதுன்றீங்க, என்ன மாதிரி விவசாயத்துக்கு தேவைப்படுது? இப்போ நெல் விவசாயம் பண்ணுறாங்க, வேறு மற்ற வாழை, தென்னை, என்ன பர்பஸ்னா ஆடு மாடு உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். என்ன சைஸு கேட்குறாங்களோ கொடுக்கலாம். சரி, ஓகே. இதில் நீளம் அப்புறம் என்ன சார் வரும்? நீளம் வந்து 6 அடி உயரம் வச்சிங்கனாக்கி ஒரு 30 அடி லென்த்து வரும். அதே 7 அடினாக்கி அப்படி லென்த்து கொஞ்சம் குறையும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. திக்னஸ் கூடனா கொஞ்சம் லென்த்து குறையும். உங்களுக்கு என்ன திக்னஸில் கேட்குறீங்களோ அந்த திக்னஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. அது எதுக்கு பழைய வலை புது வலையாக வாங்கலாம் இல்லையா? புது வலை வாங்க போனீங்கன்னாக்கி இன்றைக்கி கிலோ வந்து 650 ரூபா அந்த ரேஞ்சு வருது. இப்போ பழசுங்க மச்சில் நம்ம 150 ரூபா, 120 ரூபா, 100 ரூபா அந்த ரேஞ்சிலே கொடுத்துருவோம். அப்படிங்கிற மச்சில் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதிக அமௌண்ட் போகாது. அதனால அதை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க வலையை வாங்கிட்டு? நல்லா இருக்குன்னு வருஷம் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ரிட்டர்ன் அந்த அவங்க கட்டினதை ரிட்டர்ன் கொண்டு வந்தாலும் நம்ம அதை ஒரு பாதி ரேட்டு போட்டு எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதுக்கு கணக்கு பண்ணி கொடுத்துருவோம் போதுங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வலை சைஸை பார்க்கலாங்களா? பார்ப்போம். நான் இது வந்து அரேஞ்சு வலை பார்த்துங்க. அரேஞ்சுனாக்கி இதில் வந்து நம்ம பாம்பு எதுவுமே உள்ள நுழையாது. நம்ம இந்த மீன் குட்டைக்கு வந்து சுற்றி கட்டுவாங்க. இந்த பாம்பு, ஆமை, ரெண்டாவது நண்டு எதுவுமே உள்ள நுழையாமல் இருக்குது. இது பாதுகாக்கும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு 2 வருஷம் லைஃப் வரும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது அரேஞ்சு. அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னாக்கி இது வந்து 1 இன்ச்சு வரும். ஒரு இன்ச்சுனாக்கி இதை எதுக்காக கட்டுவாங்கன்னாக்கி கொஞ்சம் பெரிய பாம்பு வந்துன்னா மாட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸுக்கு பண்ணுவாங்க. ரெண்டாவது கோழி பண்ணைக்கு வந்து சுற்றி கோழி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது அதுக்கு ஒர்க் ஆகும். அடுத்து இதை பார்த்திங்கன்னாக்கி 3 இன்ச்சு வலை. இது வந்து இந்த ஆடு மாடு இந்த மாதிரி இதில் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, இந்த விவசாய வேலைக்கு சுற்றி கட்டுறதுக்கு இதாகும். ரெண்டாவது மீன் குட்டைக்கு மேலே இந்த பந்தல் மாதிரி அமைப்பாங்க. அதுக்கு எதுக்குனாக்கி இந்த பருந்து, கழுகு இதெல்லாம் வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு இதை அமைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நரம்பு வலை, ப்ளூ கலர் நரம்பு. இந்த நரம்பு வலை எப்படி என்னதுனாக்கி இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் லென்த்து கம்மியாக போகும். ஆனால் லைஃப் ஒரு 5 வருஷம் லைஃப் வரும். அதனால் சிலவங்க இதை விரும்புவாங்க, இதை எடுத்துகிட்டு போவாங்க. இதே நரம்பு வலைனா என்ன புரியல எனக்கு. மற்ற வலைக்கு இந்த வலைக்கு என்ன? அது வந்து லைலானு. அந்த வளத்தை வந்து லைலானுங்க முடியல நூல் மாதிரி இருக்கும். சிலவங்க வந்து நரம்பில் கேட்பாங்க. நரம்புலனா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு 6 அடி உயரம், ஒரு 30 அடி லென்த்து போகும். இதே வந்து சிலவங்க என்ன செய்வாங்க, கயிறு கோர்த்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம கயிறும் கோர்த்து கொடுத்துருவோம். கயிறு கோர்த்து மேலங்கிலும் கயிறு கோர்த்து க்ளீனாக கொடுத்துருவோம். வேறு இதை பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வலை.
இது வந்து 2 இன்ச்சு கொஞ்சம் ஹோல்ஸ் சின்னதாக சொல்லுவாங்க, அந்த ஆடு தலையை உள்ள விட்டுறக்கூடாது, சின்னதாக வேணும் அப்படிம்பாங்க. அதனால் இது சின்னதாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுவும் கயிறு கொடுக்கணும்னா கயிறு கோர்த்து கொடுத்துக்கலாம். என்ன வேணும் அவங்களுக்கு கேட்குற போல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர் எப்படி கேட்கலாம் அப்படி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து 6 அடி உயரஞ்சலவங்க கேட்பாங்க, 8 அடி கேட்பாங்க. எந்த சைஸு கேட்டாலும் நம்மகிட்ட இருக்குது, எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது தவிர இந்த பேஸ்கெட் பால் விளையாடுறாங்களா, அதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமாம், அதுக்கு இது கிரவுண்டுக்கு. அதை வந்து எப்படின்னாக்கி கிரவுண்டில் வந்து பால் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இது நம்ம எவ்வளோ அகலம் என்ன ஹைட்டு கேட்குறாங்களோ அந்த ஹைட்டு, நீட்டு எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கணக்கு பண்ணி கொடுத்துருவோம். மேலே கீழே கயிறு போட்டு நீட்டாக கொடுத்துருவோம். அந்த கிரவுண்டுக்கு கட்டுறதுக்கும் நிறைய பேர் வராங்க. வாலிபால் வேறு ரெண்டாவது வந்து ஃபுட்பால் இந்த மாதிரி எல்லா மேட்ச் விளையாடுறதுக்கும் சுற்றி கட்டுறது பால் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இதை வாங்கிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கி மீனவர்களுக்கு தேவையான விலை. இப்போ வந்து அவங்க புதுசாக வாங்க போகிறவங்க வந்து ரேட் அதிகமாக வருதுன்னு நம்மகிட்ட வராங்க. நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸில் நல்ல அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாத அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம செட்டாக எடுக்கிறதுனால செட்டாக எடுத்து அதில் வந்து நல்லா இருக்கிறத வந்து அவங்களுக்கு தொழிலுக்கு மீனுக்காக கொடுத்துறது, அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வேறு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கி அவங்க மீனவர்களுக்கு தேவையான அந்த மிதக்கிற மிதப்பு அது எல்லாமே இருக்குது, கயிறு இருக்குது, எல்லாமே எது தேவையோ எல்லாமே எடுத்துக்கலாம். வலை ஃபுல் ஸ்டாக்கில் இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவையோ தேவை அளவுக்கு நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் எங்கேருந்து சார் ரா மெட்டீரியல் எடுக்கிறீங்க? நம்ம கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் போய் எடுத்து வருவோம். எடுத்து வந்து இதெல்லாம் சரி பண்ணி கை பார்த்து எந்த டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லா இருக்கிற மாத்திரம் தனியாக கேட்குறவங்களுக்கு 10 கிலோ 5 கிலோ கேட்குறாங்களோ அதை சைஸ் பண்ணி மேட்டூர் சர்வீஸில் போட்டு விட்ருவோம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது அந்த ஆரஞ்சு கலர் இது என்ன சொன்னீங்க? அது மிதக்கிற பால். ஆமாம். இது யாருக்கு தேவைப்படும்? இது மீனவங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு அடுத்து வலைக்கு செட் பண்ணுறதுக்கு வாங்கிக்குவாங்க. இது ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஒரு மூட்டை வந்து 500 பீஸ் வச்சு அப்படியே எண்ணி வச்சுருப்போம். தேவையான அளவுக்கு அவங்க 100 கேட்டாலும் 200 கேட்டாலும் அப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்ணால் எப்படி டெலிவரி கொடுக்குறீங்க? எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் போட்டுருவோம். இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கே போட்டு விட்ருவோம். உங்களுக்கு ஒரு நாளில் கைக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி விட்ருவோம். எந்த இதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ நேரில் வந்து வலை பார்க்கணும்னா பார்த்து எடுக்கலாமா? வரலாம். நேரில் வந்தீங்கன்னா எங்களுக்கும் சௌரியம் தான். ஏன்னா நம்ம பார்சல் பண்ணுறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி கயிறு வந்து நம்ம லாரி, டாடா ஏசி இந்த மாதிரி லோடு வண்டி வச்சுருக்கவங்களுக்கு இந்த கயிறு யூஸ் ஆகும். இது வந்து நம்ம தார் பைக்கு மேலே போட்டு கட்டிக்கலாம், எடுத்துலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வீட்டு கூரைக்கு மேலே சிலவங்க கட்டுறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம எல்லா யூஸுக்கும் ஆகும். வேறு இந்த கயிறு வந்து நம்ம இந்த வலைக்கு தேவையான கயிறு வலையில் போட்டு கோர்த்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பழசே இருக்குது நம்மகிட்ட. புதுசு வேணாலும் புதுசு போட்டு கோர்க்கணுனாலும் புதுசு கோர்த்து வந்துடலாம். ஆனால் இது வந்து புது வலைண்ணே. நீங்கள் புது வலை கேட்டிங்கனாலும் உங்களுக்கு புது வலை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இது வேலி விவசாயத்துக்கு தேவைனாலும் சரி, இல்லை ஸ்கூல் கிரவுண்டு, இல்லை ரெண்டாவது வாலிபால், இந்த மாதிரி எல்லா கிரவுண்டுக்குமே நம்ம இதை ரெடி பண்ணி அவங்க பால் வெளியே போகாத அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இது ரெண்டுமே கொடுக்குறீங்க, புது வலையும் கொடுக்குறீங்க, பழைய வலையும் கொடுக்குறீங்க. ஆமாம், பழசும் கொடுக்குறோம். புதுசு நீங்கள் என்னென்ன சைஸு என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான வலையும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வாலிபால் கிரவுண்டுக்கு தேவையானது ஒரு 30 அடி உயரம் வரும் பார்த்துங்க. நம்ம பால் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக கட்டிக்கலாம். இது நீங்கள் என்ன உங்கள் கிரவுண்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சொன்னீங்கன்னாக்கி அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இது அரேஞ்சிலே திக்னஸ் வலை பார்த்துங்க. இதை வந்து நமக்கு லைஃப் ஒரு 4 வருஷம் லைஃப் வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த இப்போ நைஸு பார்த்தோம், சிவப்பு கலர் நைஸு பார்த்தோம். அந்த சிவப்பு கலர் நைஸை விட இது வந்து இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நல்லா லைஃப்பும் வரும். இதுங்கன்னா நம்ம பாம்பு ஏதோ வந்து வயலில் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம பாம்பால் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னுங்க பட்சத்தில் வந்து இதை வந்து கட்டி விட்டுட்டோம்னா இதில் வந்து மாட்டிக்கும். பாம்பு, எலி, கீரிப்புள்ளை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் மாட்டிக்கும். தொந்தரவுல தடுத்துக்கலாம் இதை. ஆனால் இது எதுக்கு என்ன வலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மீன் குட்டை 4-5 மீன் குட்டை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டைமுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து லேபருக்கு ஆளை கூப்பிட்டு வந்து அவங்க வலை வாடகை அது இதுன்னு எல்லாம் கொடுத்து சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். கீழே மேலே வந்து பால் போட்டு இது வந்து 1 இன்ச்சு வலை. 1 இன்ச்சு வலையில் இந்த மாதிரி பால் கட்டி கீழே வந்து வெயிட்டுக்கு ஈய குண்டு, இந்த மாதிரி ஈய குண்டு கட்டி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது அவங்க வந்து குட்டையில் வேலை பார்க்குறவங்கள வச்சு ஒரு 4 பேர் 3 பேர் வச்சு அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்கலாம். இழுத்து என்னென்ன மீன் தேவையான மீனை எடுத்துகிட்டு தேவையில்லாத அப்படியே தண்ணியிலே விட்டுடலாம். ஏன்னா இந்த வலையில் வந்து மீன் வந்து அடிபடாது. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய ஹோல்ஸுங்க மதியில் மீன் வந்து மாட்டோம். இது வந்து நம்ம அளவாக இருக்கும், அளவான மீன் மாட்டுறது தேவைப்பட்டதை எடுத்துகிட்டு தேவையில்ல தண்ணியில் விட்டுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். பார்த்துங்க, நீங்கள் என்ன சைஸில் கேட்குறீங்களோ அந்த சைஸில் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம வலைகளை பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இதே மாதிரி வலைகள் தேவைன்னாக்கி நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவில் என் நம்பர் வரும், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நல்லபடியாக நான் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக செஞ்சு தரோங்க. வணக்கங்க.